ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை ஹோம் வெஜ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான வின்டர் சீசனில் நம்ம உடம்பை வார்மாக வச்சுக்கிறதுக்கும் நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸால் நம்ம இம்யூனிட்டி பவர் ஜாஸ்தியாகிறதுக்கும் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸ்வீட் ரெசிபினா இதில் சுகர் சேர்க்கலை, பேக் எதுவும் பண்ணலங்க, எண்ணெய் நெய் எதுவுமே தேவையில்லை. பர்ஃபெக்ட் ஸ்வீட் ரெசிபி ஃபார் வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி ட்ராவலுக்கு எடுத்து போகிறதுக்கும் ரொம்ப அருமையான ஸ்வீட் ரெசிபின்னு சொல்லலாம். அதனால் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அப்படியே நம்ம மை ஹோம் வெஜ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வாங்க வீடியோவில் பார்க்கலாம். நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா சூடாக இருக்குது. இதில் 1 கப்பு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை நல்லா வறுத்துடலாம். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ இதே பேனில் 1 கப்பு ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் சேர்த்துக்கிறேன். நல்லா பேன் நல்லா சூடாக இருக்கிறதுனால சீக்கிரம் நல்லா வரி போட்டுரும். பாருங்கள், நல்லா அப்படியே புரியுறது ஃப்ளாக்ஸ் சீட்ஸு. இதுவும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ 1 கப்பு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். நம்ம பாடியை நல்லா ஹீட்டாக வச்சுக்கிறதுக்கு இந்த பொருள்கள்லாம் ரொம்ப முக்கியமானது. வெள்ளையிலும் நல்லா வறுத்தாச்சு. இப்போ 1 கப்பு பாதாம் சேர்த்துக்கிறேன். அதோட 1 கப்பு மிக்ஸ்டு நட்ஸு, இதில் முந்திரி பருப்பு, ரைசின்ஸு எல்லாமே இருக்குது. இது 1 கப் சேர்த்துக்கிறேன். இதுவும் நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த பொருட்களையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் அரைச்சின்னு வந்துடலாம். இப்போ கிளாஸ் பவுலில் நான் அரைச்சின்னு வந்து அந்த பவுடரை சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு 6லேருந்து 7 பேரிச்சம்பழம் கொட்டை நீக்கிட்டு அதே மிக்ஸி ஜாரில் அரைச்சி சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா கட்டிகள் இல்லாத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த பவுடர் எல்லாம் ரெடி. இப்போ நான் அதே பேனில் ஒரு 5 கப்பு வெல்லம் எடுத்துட்டுருக்கோம். 5 கப்பு எடுத்துட்டோம். நம்ம எல்லாமே எள்ளு, அப்புறம் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் எல்லாமே 5 கப் சேர்த்து 5 கப்பு வெல்லம் எடுத்துட்டுருக்கேன். பாகு நல்லா கொதிச்சுட்டுருக்கு. நல்லா ஒத்த கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் பாகு. கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா பாகு காஞ்சிருக்கு. நல்லா ஒத்த கம்பி பதம் வந்திருக்கு. இப்போ அடுப்பு சின்னதாகவே இருக்கட்டும். இதில் நம்ம அரைச்சி வந்து அந்த பொடியை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கைவிடாத கலரலாம். நல்லா கெட்டியாகணும். பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்குது. இப்போ நல்லா அது பேனில் ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போது ஒரு கொஞ்சமாக நெய் தடவின தட்டில் சேர்த்துக்கிறேன். நல்லா பரத்தி விட்டலாம். இப்போ நல்லா ஆறி இருக்குது. கொஞ்சமாக கையில் எண்ணெய் தடவிண்டு இதுலேருந்து சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வைக்கலாம். இப்போ பார்த்தா உங்களுக்கு வந்து மாய்ஸ்சர் இருக்கிற மாதிரி தெரியும், கெட்டியாக இருக்கிற மாதிரி தெரியும். பட் நல்லா ஆறி இருந்தால் ஒரு 2 நாள் கழித்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அப்படியே உடைக்கிற மாதிரி வந்துடும். சின்ன உருண்டைகளாக எடுத்து வச்சாச்சு. ரொம்ப அருமையான நம்ம உடம்பை வின்டர் சீசனில் நல்லா வார்மாக வைக்கிறதுக்கும் இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் குழந்தைகளுக்கும் ரொம்ப நல்லது. ஸ்கூல்லேருந்து வந்தோடனே கொடுக்கலாம். இந்த ஸ்வீட்டு வீட்டிலையே பண்ணக்கூடிய எளிமையான ஸ்வீட்டு. எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இதில் போட்டுக்கிற ஒரு பொருள்களும் ரொம்ப நல்லது. அதுவும் நம்ம வெல்லம் தான் சேர்த்துருக்கோம், சர்க்கரையும் சேர்க்கலை. பேரிச்சம்பழமும் ரொம்ப உடம்புக்கு நல்லது. அருமையான வின்டர் சீசனில் செய்யக்கூடிய எனர்ஜி லாடு ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு கமெண்ட்ஸ் போடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம மை ஹோம் வெஜ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இது ஒரு நல்ல ஏர்டைட் வச்சு நம்ம வெளியில் வச்சுனாலே எதுவும் ஆகாது, நல்லா யூஸ் பண்ணலாம். அருமையான புரோட்டீன் ரிச் எனர்ஜி பால்ஸ் ரெடி.
நம்ம மை ஹோம் வெஜ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.